ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி ஜனவரி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நல்ல நாளில் 12 ராசிக்கும் பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்த்துவிட்டு இன்றைக்கி திருப்புகழ் ஸ்தலங்கள். இதில் முதலாவதாக எட்டுக்குடி அப்படிங்கிற ஊரில் எட்டுக்குடி வேலவன் முருகன் ஆலயத்தை பற்றின சிறப்புகளை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மனசுக்கு திருப்தியான நாளாக அமைகிறது. சந்திரன் இன்னைக்கு 4ஆம் இடத்தில் நமக்கு தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பது ஒரு மனசுக்கு திருப்தியும் நல்ல ஒரு தைரியமும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். பய உணர்வு இருக்காது. மேஷராசி நேயர்களுக்கு இன்று லாபகரமான நாளாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் இன்றைய தினத்தில் மேஷராசி அன்பர்கள் ஆலயங்களுக்கு சென்று சிவனுக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்ய இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ரிஷபராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்துடன் ஒரு ஆன்மீக பிரயாணங்களோ அல்லது ஒரு ஆலய தரிசனமோ சிறப்பான ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக அமையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் மனதிற்கு திருப்தியான நாளாகவே அமைகிறது. புதிய நண்பர்கள் மூலமாக இருக்கக்கூடிய வியாபார முயற்சி வெற்றியடையும். சனி பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்து பாக்கியத்தில் இருப்பது ஒரு பெரிய நன்மையை தரக்கூடியதாகவே அமைகிறது. சந்திர பகவானின் சஞ்சாரம் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் உங்களினுடைய சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடும். இன்றைய நாள் மனதிற்கு ரொம்பவும் திருப்தியான நாளாகவே அமைகிறது. இன்று மாலை நேரத்தில் ராகு காலத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்ற நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மிதுன ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன தைரியமான ஒரு நாளாக அமைகிறது. சந்திரனின் சஞ்சாரம் 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் மற்றும் சூரியனும் புதனும் 7ஆம் இடத்தில் இருப்பது திருமண தோஷங்கள் விலகுவதும் குழந்தைகளால் நல்ல மேன்மைகள் அடைவதும் மற்றும் குடும்பத்தில் சந்தோஷம் இருப்பதற்கும் இது வழிவகுக்கும். இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்கள் வியாபாரம் சிறப்படைய பைரவருக்கு தீபம் ஏற்றலாம். மேலும் குடும்பத்தில் இந்த அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தீர மாலை நேரத்தில் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவதோ ராகு காலத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றினாலோ நல்ல பலன்கள் உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமையும். இன்றைய தினத்தில் மிதுன ராசி அன்பர்கள் ஆஞ்சநேயருக்கு தீபமேற்றி அர்ச்சனை செய்து கொண்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருப்பது கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். 7ஆம் இடத்தில் சனி சுக்கிரன் இருப்பதனால் காதல் வாழ்க்கையில் சற்று சச்சரவுகள் ஏற்படலாம். குடும்பத்தில் குழந்தைகளினுடைய ஆசையை பெற்றோர்கள் நிறைவேற்றுவது கடினமாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாக்குவாதங்கள் வரலாம். இதில் இன்றைய தினத்தில் இது பற்றின ஆலோசனைகளோ அல்லது விவாதங்களையோ தவிர்ப்பது நல்லது. வருகை தர இருக்கும் உறவினர்களும் சற்று நமக்கு மனதில் வேதனையோ அல்லது மனக்குழப்பத்தையோ உண்டு செய்யலாம். இன்றைய தினத்தில் பச்சரிசி தானம் செய்து சிவன் ஆலயத்தில் தொழ இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். சிம்மராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அயல்நாட்டிலிருந்து தொழில் வருவதை வெற்றி தருவார். அதே போல் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று மனக்குழப்பத்தை தரலாம். ராசிநாதன் சூரிய பகவான் புதனுடன் சேர்ந்த 5ஆம் இடத்தில் இருப்பது விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெற்றியை தரும். இன்றைய தினத்தில் இந்த சிம்மராசி அன்பர்கள் சிவபெருமானை வணங்கி மற்றும் ஆலயத்திற்கு சென்று வர நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கன்னிராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு சற்று அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும்.
லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று உங்களுக்கு அனைத்து வியாபாரத்திலையும் லாபத்தை கொடுக்கலாம். இன்று சற்று மனக்குறைவோ அல்லது குழப்பமோ ஏற்படலாம். ராசிநாதன் புதன் சூரியனுடன் சேர்ந்து 4ஆம் இடத்தில் இருப்பதனால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி உண்டு. இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த கோர்ட் விவகாரங்களும் இன்று உங்களுக்கு கைகூடும். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களை கொடுக்கலாம். இன்று ஆஞ்சநேயரை வணங்கி ஆலயத்திற்கு சென்று வர நினைத்த காரியம் நிறைவேறும். துலாம் ராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு சற்று குழப்பத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் முக்கிய முடிவுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் இன்றைய நாளில் அந்நியர்களால் பேசி தீர்க்கப்படும். இன்று இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு ஆஞ்சநேயரை வணங்குவது மற்றும் நரசிம்ம பெருமானுக்கு பானகம் நைவேத்தியம் செய்து அவரையும் வணங்கினால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்கள், இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் குடும்பத்தில் ஒற்றுமையும் கிடைக்கும். உறவினர்களால் ஏற்பட்ட சலசலப்பு தீரும். பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில வியாபார விஷயங்கள் இன்றைய நாளில் நண்பர்களால் உங்களுக்கு அது சாதகமாக முடியும். கடன் பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல், இதில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து இன்றைய நாளில் மன நிம்மதியும் பய உணர்வும் நீங்கும். முருகப்பெருமானை வணங்க இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமையை பலப்படுத்துவார். இன்றைய நாளில் பெண்களுக்கு ரொம்ப ஏற்றமான ஒரு நாளாக அமைகிறது. பெண்களுக்கு குறிப்பாக தங்களினுடைய சகோதர சகோதரிகளும் மற்றும் தாய் தந்தையரினுடைய ஒரு பெரிய ஆதரவும் கிடைக்கும். குடும்பத்தில் சொத்து தகராறுகள் இதுவரையில் இருந்த ஒன்று முடிந்து நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியும் சொத்து வந்து சேருவதும் இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்கள் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று கருடனுக்கு தீபமேற்ற நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மன நிறைவான நாளாக அமைகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாளில் சற்று கணவன் மனைவி விவகாரத்தில் மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். ராசியில் இருக்கக்கூடிய சனியும் சுக்கிரனும் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் சிறு குறைபாட்டை கொடுக்கலாம். இன்றைய நாளில் மன நிறைவும் மற்றும் சந்தோஷமும் வருவதற்கு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி அர்ச்சனை செய்வது சிறப்பு. வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வியாபாரத்தில் சற்று செலவுகள் அதிகமாகவும் வரவுகள் குறைவாகவும் இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கும்பராசினர்களுக்கு நல்ல ஒரு வரவை தரக்கூடிய நாளாக இருக்கும். வியாபாரிகளுக்கு சிறப்பான நாளாக அமையும். தொழில் ஸ்தானத்திற்கான செவ்வாய் பகவான் இன்றைய நாளில் கும்பராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதனால் ரியல் எஸ்டேட் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். இன்று சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் கும்பராசி நேயர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ஆஞ்சநேயரையும் மற்றும் கருட பகவானையும் வணங்கி ஆலயத்திற்கு சென்று வர நினைத்த காரியங்களில் வெற்றி உண்டு. மீன ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மகத்தான நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மருத்துவ செலவுகள் வரலாம். கால் வலி மற்றும் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை தன்வந்திரியை பிரார்த்தனை செய்து வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி சித்தரை மானசீகமாக பிரார்த்தனை செய்து மற்றும் முத்துக்குமார சுவாமியை வணங்கினால் இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகும். மேலும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் பெண்களுக்கு பெற்றோர்களின் ஆசீர்வாதங்களும் சகோதர சகோதரிகளால் இன்று நன்மைகளும் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் ராகு காலத்தில் பைரவருக்கு தீபமேற்றி வணங்கலாம்.
மேலும் விநாயகருக்கு இன்றைய நாளில் அர்ச்சனைகள் செய்ய எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். திருப்புகழ் ஸ்தலங்களில் இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிறது எட்டுக்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய எட்டுக்குடி முருகன். இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்ன, இங்கே என்ன சிறப்புகள் மற்றும் இங்கே என்ன பிரார்த்தனை செய்யலாம் என்பதை பார்க்கலாம். எட்டுக்குடி அப்படிங்கிற இந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. திருப்புகழ் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய இந்த எட்டுக்குடி வேலவன் முருகன் கோவில் ஒரு அழகான வரலாறு. இதற்கு நல்ல ஒரு சிற்பி ஒருத்தன் ஒரு ஊரில் இருந்தான். அந்த ஊரை ஆண்டவன் பராந்தக சோழன். அந்த சிற்பி வடிக்கிற சிலையை பார்த்தால் அப்படியே உயிர் இருக்கிற மாதிரியே இருக்கும். சிக்கல் அப்படிங்கிற ஊரில் இந்த சிற்பி அந்த சிற்பத்தை வடித்தான். இந்த பராந்தக சோழன் அந்த சிற்பி வடித்த சிலையை பார்த்து இதே போன்ற சிலையை இவன் வேறு எங்குமே வடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனுடைய கை கட்டவரலை அந்த ராஜா அறுத்து எடுத்தார். இந்த சிற்பி பக்கத்தில் வேற ஒரு ஊருக்கு போகிறான். அங்கே ஒரு குறுநில மன்னன் இருக்கார். அந்த ஊரில் அவர் அதே மாதிரி அந்த கட்டவரலை எடுத்து விட்டாலும் கூட அவன் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் தூங்குற நேரத்தை தவிர சரவண பவா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி கொண்டே இருப்பான் அந்த சிற்பி. அங்கேயும் ஒரு அழகான ஒரு முருகன் சிலையை வடிக்கிறார். அந்த ராஜா குறுநில மன்னன் அப்படி வரும்பொழுது பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த சிலைக்கு உயிர் வள்ளி தெய்வானையுடன் அந்த முருகப்பெருமான் பறக்கிற காட்சியை அந்த ராஜா பார்க்குறார். உடனே அந்த ராஜா என்ன சொல்கிறார், காவலர்கள்ட்ட எட்டி பிடி அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த காவலர் எட்டி பிடிக்கிறான். அந்த மயில் நிற்கலன்னு உடனே மயிலினுடைய கால்களை உடைத்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த மயில் அப்படியே அந்த தரையில் இருந்து இன்றைக்கும் அந்த ஊரில் இந்த எட்டி பிடி அப்படிங்கிற ஊர் தான் மருவி எட்டுக்குடி அப்படின்னு ஆயிடுத்து. ஸோ இந்த எட்டிப்பிடி அப்படிங்கிற ஊரில் இன்றைக்கும் இந்த எட்டுக்குடி வேலவன் கோவிலில் நம்ம பார்த்தோன்னா அந்த மயில் தரையில் தான் கால் வச்சுருக்கும். இந்த சம்பவம் இது நடந்ததற்கு இது ஒரு ஆதாரமாக சொல்லப்படுகிறது. இந்த எட்டுக்குடி முருகன் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி ரொம்ப விமர்சையாக இருக்கும். இப்போ நம்ம ஆருத்ரா தரிசனம் போச்சு இல்லையா, இந்த ஆருத்ரா தரிசனமும் இந்த ஆலயத்தில் ரொம்ப விமர்சையாக நடக்கப்படக்கூடிய ஒரு விழான்னு சொல்லலாம். இங்கே இந்த சித்ரா பௌர்ணமியில் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த பௌர்ணமிக்கு செய்யக்கூடிய அந்த பால் அபிஷேகம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23,000 பேர் அந்த பால் காவடியை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அவ்வளோ விமர்சையான ஒரு ஆலயம் இது. இந்த ஆலயத்தில் நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் இந்த முருகன் வணங்க வச்சோம் அப்படின்னு சொன்னால் பய உணர்வு நீங்கும். இந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தைரியமும் நல்ல ஒரு அறிவு ஆற்றலும் வரக்கூடும். திருமண தடை விலகி அந்த புத்திர பாக்கியத்திற்கான தோஷமும் நிவர்த்தியாகும். இப்படி இந்த கோவிலினுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த எட்டுக்குடி முருகன்கிட்ட என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் அந்த முருகனை நீங்கள் சன்னதியில் இருந்து பார்க்கும்போது அவரை நீங்கள் வயசானவராக நினச்சிங்கன்னா அவரினுடைய முகத்தோற்றம் ஒரு வயோதிகனை போலவே இருக்கும். அவனை நீங்கள் ஒரு பாலகனாக பார்த்தீங்கன்னா பாலகனாகவே இருக்கும். ஒரு இளைஞனாக பார்த்தீங்கன்னா இளைஞனாகவே இருக்கும். இப்படி ஒரு அதிசயத்தக்க ஒரு உருவம்தான் எட்டுக்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். இங்கே இந்த சத்ரு சம்ஹார திரிசதி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளால் நமக்கு வரக்கூடிய துன்பங்களை அழிப்பதற்கு இந்த சத்ரு சம்ஹார திரிசதியை இந்த ஆலயத்தில் செய்கிறார்கள். இதுவும் நம்மளுடைய எதிரிகள் நமக்கு அது உண்மையான கோரிக்கையாக இருந்தால் மட்டுமே இது நமக்கு இந்த ஆலயத்தில் செய்யப்படுகிறது. இந்த ஆலயம் நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு பாலாரிஷ்ட தோஷம் இருந்தாலும் போகலாம், குழந்தைகளினுடைய கல்விக்காக போகலாம், உடல் ஆரோக்கியத்திற்காக போகலாம். எட்டுக்குடி வேலவன் இந்த முருகப்பெருமானுக்கு எடுக்கக்கூடிய இந்த பால் காவடி அப்படின்னு சொல்கிறது யார் வேணாலும் எந்த பிரார்த்தனைக்காகவும் நம்ம இந்த பிரார்த்தனைகளை செய்து இந்த பிரார்த்தனையையும் நமக்கு நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு உடனே காரிய அனுகூலமாகும். இந்த பிரார்த்தனையை நாம் நிறைவேற்றலாம். அதனால் இந்த புது வருடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தீர்ந்து எட்டுக்குடி வேலவன் நமக்கு எல்லா விதமான அருளையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோடு
இன்னைக்கு சுபதினம் நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ சங்கரா டிவி ஏற்பாடு செய்யும் கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு. சனி பகவானின் தாக்கம் மற்றும் சனி பெயர்ச்சி குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கு விடை அளிக்கிறார் திருக்கோவிலூர் ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். இந்த சனி பெயர்ச்சி பற்றிய குழப்பங்களுக்கான விளக்கத்தினையும் சனியை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நான் உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் சனிப்பெயர்ச்சி பலன்களை விளக்கி கூறுகிறார் திருமதி பாரதி ஸ்ரீதர். இந்த வர இருக்கிற சனி பெயர்ச்சி யாருக்கெல்லாம் நன்றாக இருக்கும், யாரெல்லாம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், எந்த ராசியினருக்கு அதிர்ஷ்டத்தை தரும், இந்த நிகழ்ச்சியில நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். உங்கள் அபிமான ஜோதிடர்கள் உங்களை சந்திக்க நேரில் வருகிறார்கள். கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு ஜனவரி 14 போகி அன்று காலை 10 மணிக்கு. இடம் வாணிமகால், டி நகர். அனைவரும் வருக, தெளிவு பெறுக. அனுமதி இலவசம்.